ஸ்டாலின் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவுக்கு அடிமையா. நாம் அடிமையா இருக்கிறோமா? நாங்க மட்டுமல்ல, எங்க கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி கூட அடிமை கிடையாது. நியாயத்திற்காக போராடுவோம், மக்களுடைய பிரச்சனைக்காக போராடுவோம், தமிழ்நாட்டுக்கு நன்மை பேய்க்கக்கூடிய திட்டத்திற்கு ஆதரவு கொடுப்போம். தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக எந்த வடிவத்திலே வந்தாலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அதை எதிர்ப்போம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல பூஜா தூக்குற கட்சி அண்ணா திமுக கட்சியில எங்க கூட்டணி கட்சி அல்ல. இன்றைக்கு ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது பாரத பிரதமர் சென்னைக்கு வந்த போது கருப்பு பலூன் விட்டார், கருப்பு கொடி பிடித்தார். ஆளுங்கட்சியா வந்தார், முதலமைச்சர் ஆனார். பாரத பிரதமர் சென்னைக்கு வந்த போது வெள்ளை குடை பிடித்த வேந்தன் ஸ்டாலின். அசிங்கமா இல்ல பேசுறதுக்கு? எத்தனை முறை? 3 முறை சென்னைக்கு அழைச்சிங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தார் திரு மோடி அவர்கள். மத்திய அரசு திட்டம் கலைவாணர் அரங்கில் அந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தி இருந்தார் நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அப்பொழுது அடிக்கல் நாட்டப்பட்டு அவருக்கு வரவேற்பு கொடுத்தீங்க, ரத்தன கம்பளம் விரிச்சு வரவேற்பு கொடுத்தீங்க. அப்போ பிரைம் மினிஸ்டருடைய தயவு தேவை. வெளியிலே பேசுவது ஒன்று, செயல்படுவது ஒன்று. இப்படி இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி. திமுக தலைவர்